கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தெய்வீக மகிமை, தெய்வீக ஆசீர்வாதம் உங்க எல்லைகளில் இருப்பதாக. யார் ஆமேன்னு சொன்னீங்களோ பெற்றுக்கொள்வீங்க. எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே எப்படி ஆக்குவாரா? அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வெண்கலத்தை ஈஸியாக வளைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உன்னை ஸ்ட்ராங்காக முதல்ல அரணா என்ன கோட்டை, ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு ஸ்ட்ராங்காக நம்மளை அரணாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமேன். தொடர்ந்து, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? இந்த ஹோல் வசனத்துல அந்த கடைசி பார்ட் ஆண்டவர் ஹைலைட் பண்ணாரு. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த நாளில இந்த மாதத்திற்கான தேவன் நமக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல இந்த வாக்கு தத்தம் மட்டும்தான் செயல்படுமா? அப்படி கிடையாது. ஆமேன். இதுவரையும் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு செயல்படும். ஆமேன். வேதத்துல இருக்கிற அவ்வளவு வாக்கு தத்தங்கள் நமக்கு செயல்படும். 6000க்கும் அதிகமான வாக்கு தத்தங்கள் வேதத்துல உள்ளது. ஆமேன். அப்ப ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஆனா மாத பிறப்புகள்ல கூடி வாங்கன்னு கர்த்தர் சொன்னதுனால அவர் சமூகத்துல மாத பிறப்பு ஃபர்ஸ்ட் நாள் தேவ சமூகத்தில் வருகிறது ஆசீர்வாதம். ஆமேன். அதை நம்ம ஒரு நாள் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆமேன். அப்போ தேவ சமூகத்துக்கு நம்ம வரும்போது ஆண்டவர் நிச்சயம் நமக்கான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் சர்ப்ரைஸாக வச்சு நம்ம கொடுக்குறாரு. ஆமேன். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேரான வாக்கு தத்தம். யூஸ்வலாக நிறைய வாக்கு தத்தங்கள் எப்போவுமே கொடுக்குற வாக்கு தத்தங்கள் நிறைய நமக்கு தெரியும். ஆனால் இது ஒரு ரேரான வாக்கு தத்தம் இந்த நாட்களில் ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நம்ம கொடுக்குறார். ஆமேன். பாருங்க, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். 2 காரியம் கர்த்தர் செய்யறாரு. என்ன செய்யறாரு சொல்லுங்க? ரட்சிக்கிறார், தப்புவிக்கிறார். ரட்சிக்கிறார்னா காப்பாத்துறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ரட்சிப்புனா என்னது? காப்பாத்துறார். அழிவுக்கு உங்களை காப்பாத்துறார். இந்த உலகத்துல இருக்கிற பாவத்துக்கு உங்களை காப்பாத்துறார். இந்த உலகத்துல இருக்கிற நிந்தனைக்கு உங்களை காப்பாத்துறார். ஆமென் சொல்லலாமா? தப்புவிக்கிறார்னா விடுவிக்கிறார்னு அர்த்தம். விடுதலை செய்கிறார் என்ற அர்த்தம். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? பொல்லாத கிரியைகளுக்கு நம்மளை தப்புவித்து, சத்ருவின் போராட்டத்துக்கு நம்மளை தப்புவித்து, சில காரியங்களுக்கு நம்மளை தப்புவித்து கர்த்தர் நடத்துறார், விடுதலை கொடுத்து நடத்துறார். அதுக்காக தான் நான் உன் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமேன் சொல்லலாமா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை ரட்சிப்பதற்காகவும் உங்களை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். நம்மளை ஆண்டவர் உடன் இருக்கிறதற்கான ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அது நம்மளை ரட்சிக்கிறதற்கு, நம்மளை தப்புவிக்கிறதற்கு. ஆமேன். அடுத்த வசனம் வாசிப்போம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். 2 பீப்புளுக்கு நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறார் தான் தப்புவிக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? எப்படி என்ன சொல்றாரு? பொல்லாதவர்களின் கைக்கும் பலவந்தரின் கைக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய ஒரு கண்களோட பார்த்து ஆண்டவரே நன்றின்னு சொல்லலாம். மனதார ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றின்னு சொல்லலாம். அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமா. ஹல்லேலூயா.
ஆமேன் ஆமென்றும் ஆமேன் என்றும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பாருங்க, பலவந்தரின் கைக்கு உன்னை தப்புவித்து. சிலர் நினைக்கலாம், ஆண்டவரே என்னை எதிர்க்கிற ஆட்கள் பலவந்தரா இருக்கிறாங்களே, என்னை தப்பு வைக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இல்லைன்னா பொல்லாதவர்களின் கைக்கு, சில மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் உலகத்தில் உண்டு. நான் சில நேரம் நினைப்பேன், பிசாசுக்கே இவங்க ஆலோசனை சொல்லுவாங்க போல இருக்குன்னு. அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆட்கள். ஆனால் அவங்க கைக்கெல்லாம் நம்மளை கர்த்தர் தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அவங்க வாய்க்கு நம்மளை தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறாரு. ஏன்னா நம் தேவன் தப்பு வைக்கிறவர், நம் தேவன் விடுவிக்கிறவர், நம் தேவன் ரட்சிக்கிறவர். ஆமென், ஹalleluya. அந்த முதல் வசனம் போடுங்க, 20ஆம் வசனத்துல. 20ஆம் வசனத்துல, உனக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. பிரச்சனையே வராதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? ஆனா பிரச்சனை வந்தா நம்ம ஒன்று கேட்போம். உடனே என்ன கேட்போம்? ஏன் ஏன் அதுவும் நம்ம ஏன் எனக்குன்னு வேற கேட்டுக்குவோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு யுத்தம் உண்டு. பக்கத்துல சொல்லுங்க, யுத்தம் உண்டு. முன்னாடி பின்னாடி சொல்லுங்க, யுத்தம் உண்டு. ஆமே ஆமேன்னு சொல்லலாமா? ஹalleluya. ஆனா மேற்கொள்ள மாட்டார்கள். இதுதான் வாக்குத்தத்தம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். உபத்திரம் உண்டு, ஆனா மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த பாட்டு, அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அவர் வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ரெண்டு கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க, என்னை ரட்சிப்பதற்காகவும் சொல்லுங்க, ரட்சிப்பதற்காகவும் என்னை தப்புவிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் கர்த்தர் என்னுடனே கூட இருக்கிறார். கர்த்தர் என்னுடனே கூட இருக்கிறார். நல்லா திரும்ப ஒரு தடவை திரும்ப சொல்லுங்க, என்னை ரட்சிப்பதற்காகவும் என்னை ரட்சிப்பதற்காகவும் என்னை தப்புவிப்பதற்காகவும் கர்த்தர் என்னுடனே கூட இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமா கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. ஆமென். யுத்தம் உண்டு, தோல்வி இல்லை. ஆமென் ஆமென் சொல்லலாமா? துன்பம் உண்டு, அசைவதில்லை. ஹalleluya. 4 காரியம் சொல்றேன். யுத்தம் உண்டு, தோல்வி இல்லை. துன்பம் உண்டு, அசைவதில்லை. உபத்திரவம் உண்டு, போராடுவதில்லை. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. கலக்கம் உண்டு, கவலை இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாம். ஆமேன், ஹalleluya. யுத்தங்கள் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், ஆனால் தோல்வி நமக்கு கிடையாது, வெற்றி தான். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லலாமா? அதான் இந்த மாதம் நமக்கு எப்படி சொல்லியிருக்காரு ஆண்டவர்? வெற்றியின் மாதம் சொல்லியிருக்கார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை இது வெற்றியின் மாதமாய் நல்ல 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 அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இது ஒரு வெற்றியின் மாதமாய், இது ஜெயத்தின் மாதமாய் ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம். யுத்தம் உண்டு ஆனால் தோல்வி இல்லை, துன்பம் உண்டு ஆனால் அசைவதில்லை, உபத்திரம் உண்டு ஆனால் போராடுவதில்லை, கலக்கம் உண்டு ஆனால் கவலைகள் இல்லை. ஹalleluya. ஏன்னா அவர் நம்மளை தப்புவித்து விடுவிக்கிறவர். ஆமேன் சொல்லலாமா? ஹalleluya. யாருக்கெல்லாம் தப்புவிக்கிறாராம்? பொல்லாதவர்களின் கைக்கும் பலவந்தரின் கைக்கும். நம்மளோட பெரிய ஆட்கள் இவங்ககிட்ட நம்ம எப்படா வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கள, அவங்க கையிலேருந்து தப்பு வைப்பார். எப்படி இந்த முதலாளிக்கையில் நான் இருக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்கள, அங்கேருந்து தப்பு வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹalleluya.
நம் தேவன் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். நல்ல ஒரு பாட்டு உண்டு, ஜஸ்டின் பாஸ்டரோட பாட்டு. அது யாருக்கும் தெரியாது, ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கு. ஆனாலே 4 வரி. யுத்தம் உண்டு, தோல்வி இல்லை, தேவைகள் உண்டு, குறைவும் இல்லை, துன்பங்கள் உண்டு, அசைவதில்லை, நல்லதொன்று எனக்குண்டு. யுத்தம் உண்டு, தோல்வி இல்லை, தேவைகள் உண்டு, குறைவும் இல்லை, துன்பங்கள் உண்டு, அசைவதில்லை, நல்லதொன்று எனக்குண்டு. ஆமென் சொல்லலாமா? நல்லா இருக்கா அந்த பாட்டு? பாடுவோமா ஒரே ஒரு சான்ஸா? யுத்தம் உண்டு, தோல்வி இல்லை, தேவைகள் உண்டு, குறைவு இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் ஆண்டவர் குறைவுபட விடலைங்க. நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். எவ்வளவு தேவைகள் இருக்கலாம், ஆனா குறைவு இல்லாம கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தி வருகிற தேவன். நான் நம்புறேன் இனிமேலும் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. யுத்தம் உண்டு, தோல்வி இல்லை, தேவைகள் உண்டு, குறைவும் இல்லை, துன்பங்கள் உண்டு, அசைவதில்லை, நல்லதொன்று எனக்குண்டு. யுத்தம் உண்டு, தோல்வி இல்லை, தேவைகள் உண்டு, குறைவும் இல்லை, துன்பங்கள் உண்டு, அசைவதில்லை, நல்லதொன்று எனக்குண்டு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இன்னும் கத்துக்கல யாரும்? சிம்பிள் சாங், ஏன் கத்துக்க முடியல? எத்தனை பேர் கத்துக்கிட்டீங்க? சரி பாடுவோமா திருப்பி? ரெடி ஸ்டார்ட். 1 2 3. யுத்தம் உண்டு, தோல்வி இல்லை, உண்டு, குறைவும் இல்லை, துன்பங்கள் உண்டு, அசைவதில்லை, நல்லதொன்று எனக்குண்டு. யுத்தம் உண்டு, தோல்வி இல்லை, தேவைகள் உண்டு, குறைவும் இல்லை, துன்பங்கள் உண்டு, அசைவதில்லை, நல்லதொன்று எனக்குண்டு. உள்ளம் பாடும். சரி வேணாம், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல 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 உற்சாகமா ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவநாம மகிமைப்படுவதாக. 15ஆம் அதிகாரம். இப்போ நம்ம கண்டிஷன் பார்க்க போறோம். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கண்டிஷனல். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே அது கரெக்டாக அது கண்டிஷனோட தான் வரும். ஆமென். நீ இதை செய், அப்போ நான் இதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சில கண்டிஷனை நம்ம வாழ்க்கையில் போடுவார். 15ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 15ஆம் வசனம் 3 கண்டிஷனை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த அதிகாரத்திலேயே. வாசிப்போம். கர்த்தாவே நீர் அதை அறிவீர். கர்த்தாவே நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து, தேவரீர் என்னை நினைத்து, என்னை விசாரித்து, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிகட்டும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிகட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. தேவரே நீர் அதை அறிவீர். உங்க யுத்தத்தை தேவர் அறிவார். உங்க பிரச்சனைகளை தேவன் அறிவார். உங்க கடன் பாரத்தை தேவன் அறிவார். உங்க வியாதிய வறுமைய தேவன் அறிவார். உங்க நிந்தனைய அவமானத்தை தேவன் அறிவார். நீங்க துன்பத்தின் பாதையில போகும்போது தேவன் அதை அறிவார். அவருக்கு தெரியாம ஒண்ணும் இல்லை. ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா நீங்க கேட்க வேண்டிய அவசியமோ இல்லை. அவர் அதை அறிவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆனா தோல்வி இல்லை என்பது உறுதி. ஆனா நீங்க வந்து குறைவு இல்லை என்பது உறுதி. போராடுவது இல்லை என்பது உறுதி. இதெல்லாம் நமக்கு உறுதியா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அசைவதில்லை நம்ம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. தேவரீர் நீர் அதை அறிவீர். எதை அறிவீர்? தேவரீர் என்னை அவர்கள் நிந்தித்து துன்பப்படுத்தி என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும்னு ஜெபிக்கிறார். ஆமென் சொல்லலாமா? எரேமியாவின் ஜெபம். தேவரே நீர் அதை அறிவீர். அவங்க எனக்கு செய்கிற காரியங்கள், எனக்கு கொடுக்குற துன்பத்தை எல்லாம் நீர் அறிவீர்னு சொல்லி அழகா ஒரு ஜெபம் பண்ணிட்டு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும் அப்படின்னு கடைசியா அந்த ஒரு சென்டென்ஸ் பாருங்க. நான் உம்முடைய நிமித்தம் அப்படின்னு போட்டுக்க, அதாவது உமது நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும்.
ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? நிந்தைய சகிக்கிறதற்கு பழகி கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நிந்தைனா திட்டுறது. தேவையில்லாம சில பேர் எல்லைகளை வந்து நம்மளை திட்டுவாங்க பாருங்க, நிந்திப்பாங்க பாருங்க. அதை சகிக்கிறதற்கு அந்த கிருபையை ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லலாமா? யாரெல்லாம் நிந்தையை சகிக்கிறீங்களோ ஆளுகை செய்வீங்க. அப்போதான் இந்த உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை விடுவிப்பதற்கும் உன்னை தப்புவிப்பதற்கும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் பலிக்கும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவ நீதியை சரி கட்டுகிற தேவன் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நிந்தையை சகிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். எரேமியா வாழ்க்கையில பல நிந்தைகள். ஆண்டவர் சின்ன வயசுலயே அவனை ஊழியக்காரனை அழைக்கிறாரு, தீர்க்கதரிசியை அழைக்கிறாரு. அவன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் அவன் வாயிலிருந்து பேசுறாரு. அவன் பேசுற வார்த்தைகள்லாம் பயங்கரமான வார்த்தைகளா இருக்கு. தேசத்தையே உழுக்கிற வார்த்தை, தேசத்தையே கலக்கிற ஒரு பெரிய திட்டத்தை, தரிசனத்தை எரேமியா மேல கர்த்தர் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. அதே எரேமியா ஆண்டவருக்காக அதை செய்யும் போது எதிராளிகள் எழும்புனாங்க, யுத்தம் வந்துச்சு, விரோதிக்கிறவங்க எழும்புனாங்க, நிந்தனை, அவமானம் எல்லாமே சகிச்சாரு. ஆனாலும் கர்த்தர் அவரை கைவிடலை. எல்லாரும் அழிஞ்சு போனாங்க, எல்லா தீர்க்கதரிசிகளும். ஆனால் எரேமியாவை மட்டும் கர்த்தர் உயிரோட காப்பாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரோட சத்துருக்களுடைய நீதி சரி கட்டுதலை எரேமியா கண்டார். ஆமே. நம்ம வாழ்க்கையில் யுத்தத்தை கண்டு பயந்துடக்கூடாது. போன வாரத்தில் பார்த்தோம், 2 நாள் முன்னாடி பார்த்தோம், ஈசாக்கு யுத்தம் வந்துச்சா இல்லையா? எதிராளிகள் எழும்பினாங்களா இல்லையா? வாக்குவாதம் பண்ணாங்க. அவங்க அப்பாவோட கிணறு தூத்து போட்டதை திரும்பவும் இவர் தோண்டி தண்ணியை பார்த்தோன்னே வாக்குவாதம்னால, ஏய் தண்ணி வந்துருச்சா, இது எங்கள் கிணறு, எங்களுக்கு சொந்தம், இந்த இடம் எங்களுக்கு சொந்தம், நீ இது உரிமை பாராட்ட முடியும். தோன்ற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. தோன்றது சாதாரண ப்ராசஸ் இல்லை, கஷ்டப்பட்டு தோண்டணும், நாள் கணக்காக தோண்டணும், நிறைய ஆட்களை வச்சு தோண்டணும், அவங்களுக்கு கூலி கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. அவ்வளோ தோண்டி தண்ணியை பார்த்ததும் இது எங்களோடது அப்படின்னு உரிமை பாராட்டிக்கிட்டான் எதிராளி. நல்லா கவனிங்க. ஈசாக்கு திருப்பி வாக்குவாதம் பண்ணாருன்னு போட்டிருக்கா? ஈசாக்கு திரும்பி சண்டை போட்டாருன்னு போட்டிருக்கா? இல்லை, அவர் அமைதியாக போயிட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் ஈசாக்குக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். தோல்வி இல்லை, ஜெயம் வந்தது. நல்லா விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கை தோல்வி போல தோன்றினாலும் தோல்வியாய் முடியாது, நிச்சயமாய் வெற்றியாய் முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன். ஆமென் சொல்லலாமா? ஸோ ஆண்டவர் நிமித்தம் நிந்தையை சகித்தீர்களானால், நீங்கள் செய்கிற தப்பு நிமித்தம் உங்களை திட்டுறது இல்லை, நிந்தை இல்லை. நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு பாவம் பண்ணிட்டு, நீங்கள் தப்பு பண்ணிட்டு உங்களை யாராவது திட்டினாங்கன்னா, ஐயோ ஆண்டவரே நிந்தையை சுமக்கிறேன்லாம் நான் பண்ணாதீங்க. அது நீங்கள் பண்ண தப்புக்கு வந்த விளைவு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆனால் ஆண்டவர் நிமித்தம் ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நிமித்தம். நீ சர்ச்சுக்கு போகிற, நீ பைபிளை வாசிக்கிற, நீ ஊழியம் செய்கிற அப்படின்னு நம்மளை ஏசுகிறாங்கல்ல, பேசுகிறாங்கல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறத வச்சு நம்மளை பேசுகிறாங்கல்ல, அது நிமித்தம் நிந்தை அவமானத்தை சகிக்கிறதற்கு பழகி கொள்ளணும். ஏங்க நான் சகிக்கணும்? இயேசு சகிச்சார். ஆமேன்னு சொல்லலாமா? எடுத்து வாசிப்போம். ஒரு எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 12:2. கர்த்தர் என்ன செய்தார்? வேகமா. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவமானத்தை அவர் சகித்தார். ஆமென். ஃபாதர் அழகா பாடிப்பார். இழிவை எண்ணாமலே சிலுவை சுமந்தாரே. யாருக்கும் தெரியாதா? இழிவை எண்ணாமலே பாடுங்க கரங்களை தட்டி. சிலுவை சுமந்தாரே வல்லவர் அரியணையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வல்லவர் அரியணையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் இழிவை எண்ணாமல், அவமானத்தை எண்ணாமல் அதை சகித்து கொண்டார்.
நீங்களும் நானும் அதை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு மதர் தெரேசா அப்படின்னு சொன்னாலே நமக்கு அவங்க ஞாபகம் வர ஒரே விஷயம் சகிப்புத்தன்மை. குஷ்டரோகிக்கு கூட அவங்க வந்து தொட்டு அந்த ஊண்டெல்லாம் தொடச்சி நாற்றத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு மூஞ்சியை காட்டாமல் அவங்க செஞ்ச சேவை உடனே நமக்கு ஞாபகம் வருது, சகிப்புத்தன்மை. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம என்ன செய்கிறோம், நம்ம செஞ்ச தப்புக்கு 4 பேர் திட்டுவாங்க பாருங்க, அதை கூட சகிக்க முடியல. நம்ம செஞ்ச பாவத்துக்கு, நம்ம செஞ்ச மீறுதலுக்கு யார்கிட்டயே திட்டு வாங்கிட்டு அதை சகிக்க முடியாம ஆண்டவரே திட்டுறது, இது இல்லை வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் நிமித்தம். ஆமேன். எத்தனை பேர் புரியுது? ஆமேன். அவர் நிமித்தம், அவர் ஊழியத்து நிமித்தம், அவருடைய காரியத்து நிமித்தம், நீங்க ஆலயத்துக்கு வர்றது நிமித்தம் நீங்க நிந்திக்கப்பட்டீங்கன்னா அதை சகிக்கிறத பாக்கியமா எண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து அதை பாக்கியமா எண்ணினதுனால இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார், மகிமையின் ராஜாவாய் வீற்றிருக்கிறார், ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார், ஆளுகை செய்கிறவராய் திரும்ப வரப்போகிறார். நீங்களும் நானும் நிந்தனையை சகிக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நிந்தையை சகித்து கொள்ளுங்கள். நிந்தையை சகித்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லலாமா? கண்டிஷன் நம்பர் 1, நிந்தையை சகித்து கொள்ளுங்கள். 19ஆம் வசனம் வாசிங்க. அது எரேமியா 15:19 வசனம். 2வது கண்டிஷன் என்ன என்று பார்க்கலாம். எரேமியா 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? 2வது கர்த்தர் நம்மோடு கூட பேசுறது, நீ திரும்பினாள். ஆமேன்னு சொல்லலாமா? தவறான வழியை விட்டு நீ திரும்பினாள். ஆண்டவர் எச்சரிக்கிறார்ல, அந்த எச்சரிப்பின் சத்தத்துல பாவத்தை விட்டு நீ திரும்பினாள். ஆமேன்னு சொல்லலாமா? மீறுதலை விட்டு நீ திரும்பினாள். தேவ மனிதர்கள் நம்மளை எச்சரிக்கிறாங்கன்னா அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீ மனம் திரும்பினால், இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, ரிப்பெண்ட். சத்தமா சொல்லுங்க, ரிப்பெண்ட். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சொல்றதுல அவங்க ரிப்பெண்ட் ஆயிரணும். எப்படி சொல்லணும்? அன்னைக்கு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல பாஸ்டர் கல்யாண்குமார் பாஸ்டர் கேட்டாரு, யாருக்கெல்லாம் கிரிக்கெட் பிடிக்கும்னு கேட்டார். சில பேர் கிரிக்கெட் பிடிக்காது, யாருக்கெல்லாம், நாங்களாம் கற்றுக்கணும், யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னாரு 2 பேர். அதனால் ஜெசிமா கிட்ட வந்து ரிப்பெண்ட் அப்படின்னாரு. அந்த மாதிரி சொல்லணும், பக்கத்தில் சொல்லுங்க. அவள் தான் சிரிக்கிறா. பக்கத்தில் சொல்லுங்க, ரிப்பெண்ட். ஆமேன்னு சொல்லலாமா? திரும்பு. அங்கே சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமே. ஸோ ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம், நீ பழைய வாழ்க்கையை விட்டு திரும்பு, பழைய ஸ்நேகத்தை விட்டு திரும்பு. புதிய வாழ்க்கையை உனக்கு வச்சிருக்கேன், புதிய ஆசீர்வாதங்களை உனக்கு வச்சிருக்கேன், புதிய வாசல்களை உனக்கு திறப்பேன். நீ பழசை விட்டுட்டு திரும்பு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தேவனுக்கு பிரியமில்லாததை விட்டுட்டு திரும்பு. ஆமேன். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவருக்காக சொல்லுங்க, அவருக்காக எல்லா அசுத்தத்தையும் விட்டுட்டு, எல்லா அருவருப்பையும் விட்டுட்டு திரும்புங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவருக்காக நம்ம செய்கிற ஒரு சின்ன காரியத்தையும் அவர் மெச்சிக்கொள்வார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரிப்பெண்டிங் ஆஃபன், அப்பப்ப ரிப்பெண்ட் ஆகிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் வசனத்தை கேட்குறோமோ நமக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஐ ஹாவ் டு ரிப்பெண்ட். நான் மாறணும், நான் திரும்பணும். எப்போ திரும்பிக்கிட்டே இருக்கீங்களோ, டர்ன் ஆகிட்டே இருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை திரும்ப சீர்படுத்துவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிசாசு உங்க சீரை குலைச்சு போட்டிருப்பான், பிசாசு உங்களை கடன் பாரத்துக்குள்ள தள்ளி இருப்பான், பிசாசு உங்களை வியாதிக்குள்ள இழுத்து போட்டிருப்பான், அதை திரும்பவும் சீர்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த காரியத்தெல்லாம் பிசாசு உங்ககிட்ட இருந்து திருடினானோ அதை திரும்பவும் ஆண்டவர் சீர்படுத்த, சரி பண்ண அவரால் முடியும். ஹல்லேலூயா. நீ திரும்பினாய். If you repent. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமைப்படும் உண்டாகட்டும். தொடர்ந்து வாசிங்க. Thank you Jesus. நீ
நீ தீல்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால். அடுத்தது இருங்க, நீ திரும்பவும் சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக உன்னை நிலைத்தும் இருப்பாய். ஆமென். அப்புறம் நீ தீல்பானதை நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தார். ஆமென் சொல்லலாமா? முதல்ல திருமணம் பிரிக்கணும். சொல்லுங்க, திருமணம் பிரிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, பிரிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? சில பேர் இடியாப்ப சிக்கல் மாதிரி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பிசாசோட, எப்படா பிரிக்கிறது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாவத்திலேருந்து பிரிஞ்சு வந்துரு. சில தேவையில்லாத ஸ்நேகத்தை பிரிக்கணும், தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கணும், கள்ள தொடர்புகளை பிரிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வாலிப பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, எல்லா வயசுக்கும் இந்த கள்ள தொடர்பு இருக்குது, அதை பிரிக்கணும். தேவன் இல்லைன்னா பிரியமாக இருக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நேற்று ஒரு ஆடியோ பார்த்தேன். ஒரு அம்மா மரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே போய் பார்த்தா அவங்க பாஸ்டர் ஒய்ஃப் அங்கே அதில் இருக்காங்களாம், நரகத்தை ஆண்டவர் காமிக்கிறாரு. அதில் வந்து அவங்க போகிற சர்ச்சோட பாஸ்டரோட ஒய்ஃப் அங்கே இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிட்டாங்களாம். ஏன்னா அவங்க தான் அந்த விமென்ஸ் மீட்டிங் நடத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பாஸ்டர் மெசேஜ் வல்லமையாக கொடுப்பாரு, அவங்க ஒய்ஃபும் அவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க. அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா அவங்க கேஜில் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ரகசிய பாவம். ஆண்டவர்கிட்ட மாற்ற முடியாது, ஆண்டவர்கிட்ட மறைக்கவும் முடியாது. நம்ம ஊரில் சொல்கிறாங்களா, ஓடவும் முடியாது ஒளிய முடியாது, கேமரா போட்டு சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன யோசிக்க, ஆண்டவர் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் வீட்டில் பேசுகிறது, ரகசியமாக பேசுகிறது, ஃபோனில் பேசுகிறது, கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறது எல்லாத்தையும் ஆண்டவர் வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. ஆமேன்னு சொல்லலாமா? யாரும் மறைக்கவும் முடியாது, எதுவும் சொல்லவும் முடியாது. நியாயத்தீர்ப்பு நாளில் போய் நிற்கணும். அதனால் சர்ச்சுக்கு வர்றதுனால நான் பரலோகம் வந்துடுவேன்னு எதிர்பார்க்காதீங்க, பாட்டு பாடுறதுனால பரலோகம் வந்துடுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் உறவில் இருக்கிறவங்க மாத்திரம்தான் பரலோகத்துக்கு வர முடியுமே தவிர மற்றபடி எல்லா கிறிஸ்தவர்களும் வர முடியாது. கர்த்தருடைய உறவுக்குள்ளே திரும்புங்க. ஆமேன்னு சொல்லலாமா? தீல்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்துவிட. நீங்க விலையேற பெற்றவர்கள். ஆமென் சொல்லலாமா? we are blessed. நம்ம விலையேற பெற்றவர்கள், விலையேற பெற்ற பாத்திரமா ஆண்டவர் நம்ம வச்சிருக்காரு. தீல்பானது ஒட்டிக்கிட்டு இருக்கும். சில பாவங்கள், சில தவறான மனிதர்களுடைய ஐக்கியங்கள், சில தேவையற்ற காரியங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை பிரிச்சிரு. ஹெவன்லி சிஸ்டர்ஸ், கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அந்த ஹெவன்லி சிஸ்டர்ஸ் வச்சு நீ கட் பண்ணுறீங்க. ஆமேன். பிரிக்கணும். ஆண்டவர் சொல்கிற பிரிக்கணும். சொல்லுங்கள், இயேசுவினா மற்றவங்களுக்குன்னு யோசிக்காதீங்க. என் வாழ்க்கையில் நான் என்ன பிரிக்கணுமோ அதை பிரிக்க ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். சில சுவாபத்தை பிரிச்சிருங்க. ஆண்டவருக்கு விரோதமான சுவாபம், கோபம், எரிச்சல், மூர்க்கம், உங்கள் வீட்டில் நீங்கள் நடந்துக்கிற காரியத்தை பிரித்தெடுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு பிரித்தெடுக்கிற ஒரு வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. என்னை உலகத்தில் நின்று பிரித்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எப்படி தாமரை செடி அந்த தண்ணியிலே வாழ்ந்தாலும் அந்த இலையில தண்ணி ஒட்டாம இருக்கிறது போல இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் பாவம், இந்த உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கம், இந்த உலகத்தின் மேன்மை நம்ம மேல ஒட்டாம பாதுகாக்கிறது. நம்ம மேல இருக்கிற அந்த வேக்ஸ் கலங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. நம்ம மேல இருக்கிற அந்த அபிஷேகம், கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்துக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, நாங்க பிரித்தெடுக்க உதவி செய்யுங்க. தேவையற்றதை பிரிக்கணும். ஏன்னா தீல்பானதுக்கும் விலையேற பெற்றதும் இணைய முடியாது. தீல்பானது தான், விலையேற பெற்றது தான். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியமே இது. ஹல்லேலூயா. ஒளிக்கும் இருட்டுக்கும் சம்பந்தம் ஏது? நீ விலையேற பெற்றவன், நீ வெளியேற பெற்றவள். கூட இருக்கிறத பிரிச்சிரு. ஹல்லேலூயா. 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 Thank you Holy Spirit. ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆமென். இந்த கண்டிஷனை நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். கேத்ரின் குல்மன் அவங்க வாழ்க்கையில்
ஆண்டவர் எனக்காக நீ ஓடணும், எனக்காக நீ வேணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒப்பு கொடுத்தாங்க வாலிப நாட்களில். பிற்காலத்தில் ஒரு மனுஷனை பார்த்து அவன் மேலே அவங்களுக்கு லவ் அஃபேர் வந்து அவரை லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவருக்கு அது பிடிக்கல. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்கள் லவ் ஆண்டவருக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. மனுஷன் மேலே ஓவர் அன்பு வச்சிங்கன்னா ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அவங்க வந்து அவரை வந்து மிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். மிஸ்டர்னு கூப்பிடுவாங்களாம். ஆண்டவர் பல பேர்லேயே திட்டத்தை அவங்க மேலே வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அவரை திருமணம் பண்ணிவிட்டு அவருக்கு டீ போட்டு கொடுக்க, அவருக்கு இந்த சின்ன சின்ன வேலையை பண்ணிகிட்டு இருக்க, மைக் எடுத்து கொடுக்க, இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாராம். அவருக்கு கொஞ்சம் ஜனங்கக்கிட்ட பிரசங்கம் பண்ணிகிட்டே போவாராம். இப்படியே நடந்துச்சான். இப்போ ஆண்டவர் ரொம்ப ஒரு நாள் பேசினார், இடைப்பட்டாராம். உன்னை இதுக்காகவா நான் அழைச்சேன், உன்னை பெரிய காரியத்துக்காக நான் அழைச்சிருக்கேன், கேத்ரின் இதை விட்டு வந்துரு. அவங்க கேட்டாங்களா, என்ன ஆண்டவரே நான் செய்யணும், உமக்காக நான் செய்யணும்னு எனக்குள்ளே கொழுந்து விட்டு எரியுது, ஆனால் நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் தெரியல. ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு உன் மிஸ்டர் வேணுமா நான் வேணுமான்னு கேட்டாராம். ஹல்லேலூயா. உனக்கு உன் மிஸ்டர் வேணுமா நான் வேணுமா? இத்தனைக்கும் அவர் ஏற்கனவே திருமணமானவர். அவங்களை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆண்டவருக்கு அது அருவருப்பு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ அவங்க சொன்னாங்களாம், இல்லை ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் வேணும். டிசைட் பண்ணி என்னைக்கு அந்த தீழ்ப்பானதை அவங்கள விட்டு அவங்க பிரித்து எடுத்தாங்களோ, ஆண்டவர் விலையேற பெற்ற பாத்திரமாய் கேத்ரின் குல்மனை எத்தனையோ தௌசண்ட் ஆஃப் பீப்புளுக்கு, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அவங்க உள்ளே வந்தாலே அப்படியே தெய்வீக பிரசனம் இறங்குமா. நிறைய சுகம், நிறைய ஜனங்களுக்கு விடுதலை. அப்படியே வீல் சேரில் வருவாங்க, வீல் சேரை தூக்கி காமிச்சு கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இன்ஸ்டன்ட் மிராக்கள், உடனே அற்புதம் நடந்தது அவங்க ஊழியத்தில். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு தீழ்ப்பானதை விலையேற பெற்ற பாத்திரத்திலிருந்து பிரித்தெடுத்ததுனால மகிமை மேல மகிமையை கர்த்தர் கொடுத்து ஊழியத்தை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவங்க கிட்ட இருந்து ரட்சிக்கப்பட்டு பிரகாசித்தவர் தான் பென்னிஹின். ஆமேன். உலகத்தை கலக்கிறவங்களா இருந்தாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நீ பிரித்து விடு. பக்கத்தில் சொல்லுங்க, நீ பிரித்து விடு. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட இன்னைக்கு பேசினார். ஆமேன். 1, நீ சகித்துக்கொள். சொல்லுங்க, நீ சகித்துக்கொள். 2வது, நீ திரும்பு. சொல்லுங்க, நீ திரும்பு. 3வது, நீ பிரித்து விடு. ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாம். நீ தீழ்ப்பானதை வெளியேற பெற்றதிலிருந்து பிரித்து எடுத்தாள். அது கண்டிஷன். செய்தினா இஃப் யூ டூ திஸ் தென் யூ வில் கெட் இட். எப்பவுமே வாக்குத்தத்தெல்லாம் இஃப் தென் கண்டிஷனில் தான் வரும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றுக்கு. இந்த கண்டிஷனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தில்? எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளில் வார்த்தையை ஆசீர்வதித்ததுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பான்னு சொல்லுவோம், தேங்க்யூ அப்பான்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கண்களை மூடி ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க, திருவிருந்துக்கு ஆயத்தமாகுங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நானோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஹல்லேலூயா, அவர் நம்மோடு கூட பிரசன்னராக இருக்கிறார். அவர் நம்மளை ரட்சிப்பார், நம்மளை தப்புவிப்பார், உடன் இருப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கரங்களை அசைத்து ஆமேன்னு சொல்லுங்க. அவர் சொல்லுங்க, அவர் என்னை ரட்சிப்பார், என்னை தப்புவிப்பார், என்னுடன் இருப்பார். சொல்லுங்க, அவர் என்னை ரட்சிப்பார், என்னை தப்புவிப்பார், என்னுடன் இருப்பார். நான் செய்ய வேண்டிய 3 காரியம் என்ன? நீ சகித்தால், நிந்தையை சகித்தால். 2வது, நீ திரும்பினாள். 3வது, நீ
பிரித்தெடுத்தால் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறேன் வாக்கு பண்ணுகிறார். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, தேவனுடைய மகிமை இந்த நாளில் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் தேவ வல்லமை ஆளுகை செய்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த மாதம் முழுதும் இருக்கிற அப்பா ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுப்பீராக. தேவ மகிமை வீடுகளில் காணப்படுவதாக, விசுவாச குடும்பங்களில் காணப்படுவதாக, சீஷத்துவம் உண்டாவதாக. அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை அலையலையாய் திரண்டு உங்க சமூகத்துக்கு வருவார்களாக. ஒரு சேரு கூட காலியா இராதபடிக்கு தேவ வல்லமை இறங்கட்டும்ப்பா. கீழ்காற்ற வீச பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா பின்னாடி இருக்கிற ஒரு சேரும் காலியா இராதபடிக்கு தேவ மகிமை தேவ வல்லமை நதியாய் பாய்வதாக சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தகவல் நீங்க பெருக நாங்க சிறுகைகளை அர்ப்பணிக்கிறோம்.